பொம்மி சிதா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சித்தார்த்லேருந்து ராணிலேருந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது. அதுலேருந்து ஈஸியா வந்து தப்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த பொம்மைய வந்து இருக்குல்ல, அத வந்து அந்த மந்திரவாதி வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க நம்பலல்ல, அத நான் புடிச்சு வச்சிருக்கேன். என்னோட சக்தி வட்டத்துக்குள்ள தான் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்புவீங்கன்னு சொல்லிட்டு, சாவித்திரி கண்ணு முன்னாடி வெளியில வந்து கொண்டு வராங்க. "சக்தி வட்டத்துக்குள்ள இருக்கு. உன்னால எதையுமே செய்ய முடியாது. இத்தன நாளா எங்கள போட்டு பாடாப்படுத்துனல்ல. ஆனா இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட பார்த்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் அது விளையாண்டுகிட்டு இருந்துச்சு போல. அதனால தான் அங்க போய் மாட்டிக்கிற மாரி நடிச்சிருக்கு. அந்த பொம்மையோட சக்தி மூலியமா அந்த வளையத்த வந்து உடைச்சிருச்சு. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. "நீங்கலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நேத்தி வந்த பசங்கடா நீங்கலாம். நான் அப்படியா? காலங்காலமா வந்து என்னென்ன கத்துக்கணுமோ எல்லாம் வந்து கத்துக்கிட்டேன். நீங்க எந்த அளவுக்கு சக்திய வந்து பயன்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க பயன்படுத்துறத பார்த்து நான் வந்து பயன்படுத்துவேன். என்னோட சக்தி எல்லாம் நான் காட்டுனேன்னா, நீங்க என்னத்துக்குடா ஆவீங்கங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து மறைஞ்சு போக பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. இந்த ரூம் ஃபுல்லா வந்து சக்தி வளையம் போட்டிருக்கேன். உன்னால தப்பிக்க முடியாதுன்னோனே, அச்சச்சோ! இது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு போல இருக்கே! அப்படின்னு சொல்லி அந்த சக்தி வர்த்தடத்துல இடிச்சு இடிச்சு வெளில வந்து உட்காருது. உடனே திருப்பி மாயாஜாலம் மூலியமா டக்குன்னு வந்து உடைச்சிருது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க எந்த அளவுக்கு சக்தி வளையம் அது இதுன்னு காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நானும் என்னோட சக்திய வந்து காட்டுவேன். நீங்க பார்க்காத அளவுக்கு நான் பெரிய மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. அச்சச்சோ! இப்ப என்ன பண்ண போறோம்? திருப்பி முதல்லேருந்து பிரச்சனை தானா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, சாவித்திரி மேல உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப பொம்மி ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? ராணிக்கும், சித்தார்த்துக்கும் அவ்வளோ பிரச்சனையா குடுக்குற? நான் உன்ன சும்மா விட மாட்டேங்கிற மாரி சொல்றப்ப, சித்தார்த் ஏதோ பரிகாரத்துக்காக வெளியில வந்து போறாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, அந்த காசுல தான் ராணிக்கு ஏதோ வாங்கி தரணும். அப்படி வாங்கி தந்தா மட்டும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலயும் வந்து வேலை வந்து கேட்குறாங்க. யாரும் தர மாரியே தெர்ல. ஒரு இடத்துல, "என்னப்பா நீ பார்க்க டிப்டாப்பா இருக்க. நீ இந்த வேலையெல்லாம் செய்வியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "நீங்க இது மாரி என்ன கூப்பிட்டு வச்சு பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சந்தர்ப்பம் குடுத்து பாருங்களேன்னோனே, "சரிப்பா நான் வர வரைக்கும் இத கொஞ்சம் கொஞ்சமா வந்து விறகுக்காக பயன்படுத்தணும். பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து குட்டி குட்டி இதுவா மாத்துன்னோனே" அதே மாரி ராணிகிட்ட சட்டைய குடுத்துட்டு, அப்படியே மாசா வந்து அவங்க குடுத்த இத வச்சு குட்டி குட்டி இதுவா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க விறகு எல்லாத்தையும். வந்து பார்க்குறாங்க. "பரவாயில்லையே தம்பி, நீ கொஞ்சம் விவரமான ஆளா தான் இருக்க. இந்தாங்கன்னு" சொன்னோனே, அந்த காசு வச்சு என்னென்ன பரிகாரம் செய்ய முடியுமோ, அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. "நீங்க பண்ண உதவிய நாங்க காலாகாலத்துக்கு வந்து மறக்கவே மாட்டோம்" அப்படின்னு சொல்லும்போது, "இதில என்னய்யா இருக்கு? இதில உங்களால எத்தன நாள் என்ன ஞாபகம் வச்சுக்க முடியும்?" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் இல்லையா, காலாகாலத்துக்கு நீங்க செஞ்ச உதவிய நாங்க மறக்கவே மாட்டோங்கிற" மாரி கையெடுத்து கும்பிட்டுட்டு, சித்தார்த் பாட்டுக்கு வெளியில வந்து வராங்க. சந்தோஷமா வந்து பணத்த சம்பாரிச்சாச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா வந்து பேசிட்டு இருக்காங்க. பொம்மி ஆல்ரெடி வந்து சாவித்திரி மேல வந்து கோவமா இருக்காங்க. நம்ம எல்லாம் இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தமன்னா சொல்றப்ப, "நீங்கலாம் ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப உங்கள்ல ஒரு ஆள வந்து நான் கூட்டிட்டு போப்போறேன். சாவித்திரி உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு" சொல்லிட்டு சாவித்திரிய மட்டும் மாயாஜாலம் மூலியமா கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம பொம்மி மரத்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்கள சுத்தி வந்து கட்டி வச்சிருக்காங்க போல. அவங்களால நடக்கவே முடியல. அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! பொம்மி என்ன மன்னிச்சிருங்கிற மாரி நாடகம் ஆடுறாங்க. உன் நாடகத்த கண்டு நம்புற பொம்மியெல்லாம் நான் கிடையாது. நான் யாரு தெரியுமா இப்ப? அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப பொம்மி சாட்டை எடுக்குறாங்க. சும்மா வெளுத்து எடுக்குறாங்க அந்த இடத்துல. வேண்டாம் வேண்டாங்கிற மாரி சொல்றாங்க. "நான் உனக்கு பரிசு குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பரிசு அனைத்தும் உனக்கு மட்டும் தான்" அப்படின்னு சும்மா டிஷும் டிஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்ப இந்த தகவல வந்து தமன்னாவா இருக்கட்டும், மனோ, சாவித்திரி எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த மந்திரவாதி கிட்ட வந்து உதவி கேட்குற மாரி காட்டுறாங்க. என்னது சாவித்திரிய காணுமா? இப்ப எங்க போயிருக்காங்க? நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லி அந்த இடத்துல சாவித்திரி இருக்கிற இடத்த வந்து மாயாஜாலம் மூலியமா பார்த்தோனே, சாவித்திரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெள்ள தெளிவா தெரியுது. அவங்க பாட்டுக்கு அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. "என்னது அத்தை இப்படி இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லும்போது தான், நடந்த விஷயத்தெல்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லி, பொம்மி வந்தது, அடிச்சது எல்லாத்தையும் வந்து காட்டுற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.